தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது இன்றைய நாளில் தியானத்திலே பங்கெடுக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் குடும்ப தேவைகளுக்காகவும் மேலும் நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய கருத்துகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்றைய நாள் உபயம் செய்கின்ற நன்கொடையாளர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாள் உணவிற்காக அன்னதானத்திற்கு உதவி செய்திருக்கிறீர்கள். எனவே அவர்களுடைய மக்களுக்காகவும் மோசஸ், ரீதா, மேரி, விக்டர், டயானா குடும்பத்திற்கு இறைவன் செய்த புனித செபஸ்தியார் வழியாக செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றியாகவும் வருகிற 23ஆம் தேதி தனது 5வது பிறந்த நாளை கொண்டாடும் குழந்தை ஜோடினாவை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் அலமேலு, மங்காபுரம், ஏசுதாஸ், கௌதமி, தமிழ்வளவன், கிள்ளிவளவன் இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றியாகவும் இந்த குடும்பத்தில் இறந்த ரத்னசாமி, ஆச்சி அம்மா இவர்களின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவின் அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளில் அகில உலகமானது மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிலே ஜெபமாலை மாதத்தை முன்னிட்டு இந்த தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நமக்கு தியானத்தை வழங்கியவர் சகோதரி ஜோஸ்பின் விமலா அவர்கள். போன மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று சகோதரியை சந்தித்தோம். அப்பொழுது அவரிடத்திலே எங்கள் ஊருக்கு வாருங்கள், தியானம் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியோடு வருகிறேன் என்று சொல்லி ஒத்துக்கொண்டார். அவரை பார்த்த பொழுது என்னுடைய மனதில் வந்த இறைவசனம் இதுதான். மார்க்கு நற்செய்தி 12வது அதிகாரம் 27வது இறைவசனம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற இறைவசனம், நாம் நம்புகிற இறைவன் இறந்தவர்களின் இறைவன் அல்ல, வாழுகிறவர்களின் இறைவன், வாழுகின்ற இறைவன். ஏனென்று சொன்னால் இயேசுவினுடைய 5 காயங்களில் வரத்தை பெற்றவர் ஜோஸ்பின் விமலா அவர்கள். ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து ரத்தம் வெளியேறினால் அவன் இறந்து விடுவான். எவ்வளோ ரத்தம் ப்ளீடிங் ஆச்சுனாக்கா அது பிளட் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இறந்துடுவாங்க. ஆனால் அருட் சகோதரியுடைய உடலிலிருந்து ஒவ்வொரு மாதம் முதல் வெள்ளிக்கிழமை அவருடைய 5 காயங்களிலிருந்து ரத்தம் வெளியேறும். ஆனால் அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நாம் நம்புகிற இறைவன் உயிருள்ள இறைவன், இறந்தவர் கிடையாது. நம்முடைய வேண்டுதலை கேட்காமல் இருப்பவர் கிடையாது. மாறாக அவர் உயிருள்ள இறைவன் என்பதற்கு இவர் சாட்சி. அதை தான் இன்னைக்கு தியானத்தில் சொல்லிட்டு இருந்தார். நம்ம நம்புகிற கடவுள் உயிருள்ள கடவுள், நம்முடைய ஜபத்தை கேட்கிற கடவுள். அதுதான் இன்னைக்கு நற்செய்தி கூட. உங்களுடைய தொல்லையின் பொருட்டாவது அவர் உங்களுக்கு அதை கொடுத்து விடுவார் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, எனவே நம்ம நம்புகிற இயேசு சாதாரண இயேசு கிடையாது, உயிருள்ள கடவுள். அதை நம்ப வேண்டும். அதற்காகத்தான் அவரை அழைத்தேன். அவரும் இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையின் வழியாக உயிருள்ள இறைவனுக்கு சாட்சி கொடுத்திருக்கிறார், சான்று பகர்ந்திருக்கிறார். எனவே இந்த நேரத்தில் இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர் வழியாக இறைவன் நம்முடைய விசுவாசத்தை அதிகரித்திருக்கிறார், நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லலாமா? கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இதோ இந்த தியானம் சிறப்பான விதத்தில் நடைபெறுவதற்கு நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகவும் அதற்காகவும் நாம் இறைவனுக்கு நன்றி கூறி இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். அருட் சகோதரி அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து அவருடைய இந்த தியான நற்செய்தி அறிவிப்பு பணியானது இன்னும் சிறப்பாக நடைபெறவும், இன்னும் பல இடங்களுக்கு சென்று இறைவனுக்கு சான்று பகரக்கூடிய அருளையும் வரத்தையும் இறைவன் தரும்படி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம் மீது தெளிக்கப்படும்
தமது படைப்பாகிய இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் இருந்து காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாய்க்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்பொழுதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம். அது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மோசே தம் கையை உயர்த்திருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தை 8 முதல் 13 முடிய. அந்நாள்களில் அமலேக்கியர் ரபிதீமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, நம் சார்பில் தேவையான ஆள்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே, மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்திருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர். அவர் தம் கையை தளரவிட்ட போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன. யோசுவா அமலேக்கையும் அவனுடைய மக்களையும் வாளுக்கிரையாக்கி முறியடித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிட மாட்டார். இதோ இஸ்ரேலே, காக்கின்றவர் கண்ணையறுவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். அவர் உம் உயிரை காத்திடுவார். நீர் போகும்போது உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. இரண்டாம் வாசகம். கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 14, அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 2. அன்பிற்குரியவரை, நீர் கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய்.
அது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுளின் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நமது ஆணையிட்டு கூறுவது, இறைவார்த்தையை அருவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் மனந்தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை கண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னாரென்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
சில ஆண்டுகளுக்கு முன்பு தவக்காலத்திலே ஒரு வெள்ளிக்கிழமை சகோதரி விமலா ஜோஸ்பினை சந்திக்க சென்றேன். ரொம்ப தூரம் பயணம் செய்து அவருடைய ஊர் சின்ன ஊர், அந்த ஊர் பேர் கூட ஞாபகம் இல்லை எனக்கு, அது முக்கியம் கிடையாது. இவரை சந்திப்பதற்காக சென்றேன். அவங்களுடைய வீட்டில் அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க தங்கச்சி இருந்தாங்க, இவங்களும் இருந்தாங்க. அதுவும் தவக்காலத்தில். அப்போது அவங்களுக்கு அந்த 5 காயம் வரம் இருந்தது, ரத்தம். நான் இன்றைக்கி பார்த்து கேட்டேன், நான் ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ துன்பம். அப்படியே பார்த்தேன். நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். எடுக்க வேணாம் சொன்னாங்க, நீங்கள் ஃபாதராக இருக்கிறதுனால ஃபோட்டோ எடுக்கலாம் சொன்னாங்க. அந்த ஃபோட்டோ பத்திரமா வச்சுருக்கிறேன் நான். அவங்க உங்களை தேடி வந்திருக்கிறாங்க, உங்களோட பேச வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு பெரிய வாய்ப்பு. கடவுள் என்று மறைபரப்பு ஞாயிறு, நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு அந்த விழாவை கொண்டாடுகின்றோம். யார் அது நற்செய்தி அறிவிக்க முடியும்? யாரெல்லாம் நமக்காக துன்பப்பட்டு மரித்து உயிர்த்த இயேசுவை சந்தித்தார்களோ, அனுபவம் பெற்றார்களோ, அவர்கள் தான் நற்செய்தி அறிவிக்க முடியும். அந்த நற்செய்தி முதலில் நாம் ஏற்றுக்கொண்டு நம்பி அதை வாழும்போது தான் அது ஒரு நற்செய்தியாக மாறும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். எப்பொழுதெல்லாம் மோசே தன் கைகளை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருந்தாரோ அப்போது இஸ்ராயேல் மக்கள் வெற்றி வாகை சூடி கொண்டே இருந்தார்கள். எப்பொழுதெல்லாம் அவர் தளர்ச்சி அடைகிறாரோ அப்பொழுது அவர்கள் தோல்வி அடைந்து கொண்டே இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாமும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். எல்லா வெற்றியும் கடவுளிடமிருந்து தான் வருகிறது என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. எல்லா வெற்றியும் கடவுளிடமிருந்து தான் வருகிறது. ஆகவே நாம் கடவுளை நோக்கி ஜெபிக்கும் போது கடவுள் நமக்கு வல்லமை தருவார், ஆற்றல் தருவார். எங்களுடைய ஒரே ஜெபம் என்ன? விமலா ஜோஸ்பினுடைய முதல் ஜெபம், சின்ன குழந்தையா இருக்கும்போது அவன் ஜெபம் செய்தான் சொன்னாங்களே, என்ன ஜெபமாக இருந்தது? ஆண்டவரே, நான் உங்களுடைய முகத்தை பார்க்கணும், உங்களை பார்க்கணும், நீங்கள் இருக்கிறீங்களா, கடவுள் நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களை பார்க்கணும். கடவுள் காட்சி கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? முதல்ல பார்க்கும்போது வேதனை ஒற்ற கடவுள், நமக்காக நொறுக்கப்பட்ட கடவுளை சந்தித்தார். முதல்ல அதை யாருமே விரும்ப மாட்டாங்க, அவங்களும் விரும்பல. ஐயோ, இந்த மாதிரி கடவுளை நான் பார்க்க விரும்பல. நொறுக்கப்பட்ட கடவுள், ரத்தம் சிந்துகின்ற கடவுள், துன்பப்படுகின்ற கடவுள். நம்மளே துன்பத்தில் இருக்கிறோம், நம்ம கடவுள்கிட்ட வரும்போது அந்த மாதிரி காட்சி கொடுக்கும்போது யாராவது ஏற்றுக்கொள்வார்கள்? அவளே ஐயோ, இந்த மாதிரி காட்சி எனக்கு வேண்டாம். ஆனால் பல வருடங்கள் கழித்து உயிர்த்த ஆண்டவர், ஆனால் அந்த காயங்களோடு 5 காயங்களோடு அவருக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார். உயிர்த்த இயேசு மாதாவும் காட்சி கொடுத்திருக்கின்றார். அவர்கள் தான் மறைபரப்பு நற்செய்தி உயிர் நமக்காக நொறுக்கப்பட்ட இயேசுவை சந்தித்திருக்கின்றார். நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்க இங்கே வந்திருக்கின்றார். அவர் மட்டும் கிடையாது, திருமுழுக்கு பெற்ற நாம் ஒவ்வொருவருமே நற்செய்தி அறிவிக்கும் பணியை செய்ய வேண்டும். உலகமென்று சென்று நற்செய்தி அறிவியுங்கள். என்னது நற்செய்தி? நமக்காக கடவுள் நம்மை அன்பு செய்து தன்னுடைய ஒரே மகனை உங்களுக்கு அனுப்பினார். அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் உயிர் தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அவரை சந்தித்தேன், உயிரோடு இருக்கிறார். நானும் அவரோடு மரித்தால் நானும் உயிரோடு இருப்பேன் என்ற நம்பிக்கையை நாம் அறிவிக்க எடுக்க வேண்டும். அதுதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே கூட இறை வார்த்தையை அருவி என்று வாசிக்க கேட்டோம். இறை வார்த்தையை அருவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. இந்த செய்தி நம் அனைவருக்குமே இன்று கொடுக்கப்படுகிறது. இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும். ஒவ்வொருவருமே நாம் இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும். இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம், இங்கே பிரசங்கம் வைக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு பல வாய்ப்புகள் ஒவ்வொரு நாளும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நாம் நற்செய்தியை அறிவிப்பதில் கருத்தாய் இருக்க வேண்டும். என்னென்ன செய்ய வேண்டும்? கண்டித்து பேச வேண்டும். யாராவது தவறு செய்தால் கண்டித்து பேச வேண்டும், அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். மிகுந்த பொறுமையோடு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நான் திரும்பி சொல்கிறேன், இறை வார்த்தையை அருவி. எப்படி அறிவிக்க வேண்டும்? தவறு செய்யும் போது அவர்களை கண்டித்து பேச வேண்டும், அவர்களை கடிந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும், பொறுமையோடு கற்றுக் கொடுக்க வேண்டும்.
நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அவன் திருந்தலை, எத்தனையோ முறை சொல்லிட்டேன். பொறுமையோடு கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நற்செய்தி அறிவிக்கின்ற பணி. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசுவே கூறுகின்றார். ஒரு ஊமை சொல்லும்போது அதை எதற்காக சொல்லுகிறார் என்று இந்த நற்செய்தியிலே இயேசுவே கூறுகின்றார். சீடர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு அந்த ஊமை கூறுகின்றார். சீடர்கள், நாம் தான் சீடர்கள். நாம் எப்பொழுதுமே மனம் தளராமல் இறைவனிடம் ஜெபிப்பதற்கு, மன்றாடுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ஊரிலே ஒரு நீதிபதி, அவருக்கும் கடவுள் பயமே கிடையாது, கடவுளை நம்புறது கிடையாது, கடவுள் பயமே கிடையாது, மக்களையும் மதிப்பது கிடையாது. அவன் ஒரு மனுஷனா, அவன் கடவுளை பார்த்தா கூட பயம் கிடையாது, மக்களையும் மதிக்கிறதே கிடையாது. கடவுள் பயம் கிடையாது, மக்களே கிடையாது. அவங்ககிட்ட போய் ஜெபிக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் வேண்டிக்கிறாங்க, எனக்கு நீதி கொடுக்கணுன்ட்டு. அவன் கவலைப்படவே இல்லை, கடவுளுக்கே பயம் கிடையாது, யாரை பார்த்து பயப்படும், மக்களையும் மதிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த கைம்பெண் என்பது யாருமே கிடையாது. கைம்பெண் என்றால் கணவன் கிடையாது, யாருமே கிடையாது உதவி செய்வதற்கு, யார் இப்போ இருக்க முடியும்? அதனால் நீதிபதி சீக்கிரம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கேன். போகிறான், அப்பா என்னை சாவடிச்சிருவா இந்த அம்மா, இந்த கைம்பெண் விதவை என்னை சாவடிச்சிருவா, அவங்களுக்கு நீதி செய்யணும். பாருங்கள், கடவுளை நம்பாதவன், மக்களை மதிக்காதவன், யாரை பற்றியும் கவலைப்படாதவன் நீதியை கொடுக்கின்றார். அதுக்கு கடவுள் எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த இயேசு நம்முடைய கடவுள் நீதியின் கடவுள், நேர்மையின் கடவுள். அவர் கடவுளை பயப்படுங்க, அவரே கடவுள், மக்களுக்காக நம்மளை படைத்தவர், நம்மோடு இருக்கிறார். அவர் இன்னும் எவ்வளவு அதிகமாக நாம் ஒவ்வொருவரையும் நாம் செய்கின்ற ஜெபங்களுக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டார், நமக்கு நீதி கொடுக்க மாட்டார், உதவி செய்ய மாட்டார், அருள் கொடுக்க மாட்டார் என்பதை உணர வேண்டும். தொடர்ந்து மனத்தளர்ச்சி அடையாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். அவங்க சொன்னதை நான் திருப்பி சொல்ல போகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே 3 விதமான துன்பங்கள் அவங்க சொன்னாங்கல்ல. ஒன்று, கடவுளால் அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள். கடவுளால் அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும். குருவானவருடைய வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையில், எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்குது. முதலாவது கடவுளால் அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள். கடவுளை அனுமதிக்கிறார், கடவுளுக்கு தெரியும். எவ்வளோ ஜெபிக்கிறாங்களே, கோயிலுக்கு வர்றாங்களே, ஜெபமாலை சொல்லுவாங்களே, நம்மளே சொல்லுவோம், என்ன நாங்கள் கோயிலுக்கு போய் என்ன விஷயம், எவ்வளோ ஜெபம் செய்கிறேன், எவ்வளோ துன்பங்கள் கொடுத்துட்டே இருக்கார் கடவுள். கடவுளால் அனுமதிக்கப்பட்ட துன்பங்கள் அது முக்கியமாக நம்முடைய மீட்புக்காகவும், முக்கியமாக உலகம் முழுவதும் மீட்புக்காகவும் அது நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். எல்லா நிலையிலும் நாம் ஜெபிக்க வேண்டும். முக்கியமாக கடவுள் அனுமதிக்கின்ற துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கு கடவுளிடம் வரம் கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அது முக்கியமாக உலகம் முழுவதும் மீட்படைவதற்காக. இரண்டாவதாக, நாம் செய்த பாவங்களால், நாம் செய்த குற்றங்களால், நாம் செய்த தவறுகளால் துன்பங்கள், எத்தனையோ துன்பங்கள் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் நாம் செஞ்ச பாவத்தினால், நாம் சொன்ன பொய்யினால், நாம் செய்த தீய வாழ்க்கையினால் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள். என்னுடைய செயல்னால், நான் செய்தனால். நம்முடைய கடவுள் இரக்கமுள்ள கடவுள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கின்றார். ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கடவுள் நமக்கு விடுதலை அளிப்பார். ஆகவே அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நாம் செய்த துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் அதிகமாக நான் செய்த பாவம் நான் உணர்கிறேன், மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் போது கண்டிப்பாக இறைவன் நம் பாவங்களை மன்னிப்பார். மனம் வருந்த வேண்டும், முதலிலே மனம் வருந்த வேண்டும். நான் தவறு செய்து விட்டேன் அப்பா, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும், எனக்கு புது வாழ்வு தாரும் என்று ஜெபிக்கும் போது கண்டிப்பாக அந்த துன்பங்களிலிருந்து கடவுள் நமக்கு விடுதலை தருவார். மூன்றாவதாக, துன்பங்கள் சாத்தானிடமிருந்து வருவது. சாத்தான்கிட்ட நம்ம சண்டை போட முடியாது, யாருமே சண்டை போட முடியாது. சாத்தான் கூட சண்டை போடணும்னா என்ன வேணும்? நமக்கு கடவுளுடைய அருள் வேண்டும், தூய ஆவியின் வல்லமை நமக்கு வேண்டும். தனியாக சண்டை போட முடியாது. நம்முடைய பசாசு நம்மை விட வல்லமை நிறைந்தது, அறிவு நிறைந்தது. ஆகவே நாம் அது இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். சாத்தானிடமிருந்து வருகின்ற துன்பங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் இன்னும் அதிகமாக தூய ஆவியின் வல்லமையால் நிரப்ப பெற்று நாம் இன்னும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பாக நமக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் இருக்கிறது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஜெபிக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நிறைய விடுதலைகளை கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கையில் அவங்கள அனுபவங்களை சொன்னாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் நிறைய நேரம் பேச முடியல, ஏன்னா அந்த அவ்வளோ வழியில் இருந்தாங்க. அவங்க வீட்டில் அந்த ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம்.
எப்படி பேய் வந்து அடித்து நமக்கு கதை மாதிரி இருக்கும், எப்படி பேய் வந்து அடிக்கும், எப்போ பாம்பு வந்து கடிக்கும், எப்படி நெருப்பு வந்து எரிக்கும், உடம்பு ஃபுல்லாக எப்படி காயங்கள். அவங்க இன்னும் நிறைய சொல்லலை, அவங்க கொஞ்சம் தான் சொன்னாங்க, ஏன்னா டைம் கிடையாதுன்ட்டு. எவ்வளவோ துன்பங்கள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு துன்பங்கள் கண்டிப்பாக வரும். எவ்வளவுக்கு எவ்வளோ நெருக்கமாக போகின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். துன்பங்கள் அனுபவிக்க தயாராக இருக்கிற அவங்க சொன்னாங்க, எனக்கு கடவுளுக்கு சொன்னாங்க, இதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறேன், உங்களுடைய விருப்பம் இருந்தால் அதுக்கு தேவையான வல்லமையும் எனக்கு கொடுங்கள். எனக்கு இந்த மாதிரி வரும்போது நம்மளாம் விரும்புவோம்ல, நமக்கும் அந்த இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க கேட்டு பாருங்கள், எவ்வளவு துன்பங்கள். சின்ன ஊசி குத்துனாவே நமக்கு எவ்வளோ வலிக்குது. சின்ன குத்தினா அவங்களுக்கு அந்த வலி இருக்கும்போது ரத்தம் வந்துட்டு இருக்கும், அப்படியே எவ்வளோ வலி இருக்கும். ஆனால் அதை தாங்குவதற்கு கடவுள் கொடுக்கின்றார். அவர் என்ன முகத்தை பார்த்தார்? இது வந்து கடவுளுடைய முகத்தை பார்க்கும்போது கடவுளுடைய அன்பு நமக்கு வெளிப்பட வேண்டும். சிலுவை சாவை பார்க்கும்போது என்ன அவமான சின்னமாக இருக்கிறது, அது கடவுளுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்பதை உணர வேண்டும். கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நான் உன்னை அன்பு செய்கிறேன், உன்னுடைய பாவங்களுக்காக நான் நொறுக்கப்பட்டேன். அந்த பாவங்கள் அது சொல்லலை, பாவங்கள் நம்ம பாவங்களை சுட்டி காட்டவில்லை. நான் உன்னை அன்பு செய்கிறேன், உங்களுடைய பாவங்களுக்காக நான் நொறுக்கப்பட்டேன், என்னுடைய காயங்களால் நீங்கள் குணமடைவீர்கள், நீங்கள் தூய்மை அடைவீர்கள், புனிதம் அடைவீர்கள் என்று கூறுகின்றார். ஆகவே இன்று நாம் நற்செய்தியின் சிறப்பான ஞாயிறாக இருக்கிறது. இயேசுவை சந்தித்தவரை, இயேசுவினுடைய காயங்களிலே பங்கெடுத்தவரை நம்மோடு நமக்கு பேச கடவுளே அனுப்பியிருக்கின்றார். ஏன்னா நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா, அறியுமா கிடைக்குமா, அதெல்லாம் அதுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். கடவுள் ஒவ்வொருவருக்கும் சிலுவை கொடுத்திருக்கின்றார், கடவுள் ஒவ்வொருவருக்கும் துன்பங்களை கொடுத்திருக்கின்றார், கடவுள் ஒவ்வொருவருக்கும் ஆன்மாவை கொடுத்திருக்கின்றார். ஆன்மாவை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. கடவுள் நமக்கு ஆன்மாவை கொடுத்திருக்கின்றார், உடலை கொடுத்திருக்கின்றார், ஆன்மாவை கொடுத்திருக்கின்றார். அது அழியா ஆன்மா. அந்த அழியா ஆன்மாவை வளர்ப்பதற்காகத்தான் நாம் இங்கே வருகின்றோம். இந்த 2 மணி நேரம் ஜெபம் செய்தோம், பூசையில் பங்கெடுக்கிறோம். அந்த அழியா ஆன்மாவுக்கு உணவளிப்பதற்காக. இறை வார்த்தை தான் உயிருள்ள வார்த்தை. அதை வார்த்தையை கேட்டு உணவளித்து அதை வளர்க்க வேண்டும். நானே வானினின்று இறங்கி வந்த உணவு, இதை யாராவது உண்டால் என்றுமே சாகார், உயிரோடு இருப்பார் என்று கூறுகின்றார். அதை உட்கொள்ள நாம் வந்திருக்கு. நாம் என்னாலும் வாழ வேண்டும். அதற்காக தான் கடவுள் நம்மை உலகிற்கு படைத்தார். என்னாலும் அவரோடு இருக்க வேண்டும். எதற்காக? நான் சின்ன குழந்தைகள் இருக்கும்போது ஞானஸ்தானம் கொடுக்கும், எதுக்கு கடவுள் நம்ம எதற்காக படைத்தார்? அவரை அறிந்து கொள்வதற்காக, அவரை அன்பு செய்வதற்காக, அவருக்கு பணிவிடை செய்வதற்காக, என்னாலும் அவரோடு இருப்பதற்காக. அதை மறக்கவே கூடாது. கடவுள் நம்மை படைத்தது அவரை அறிந்து கொள்வதற்காக, அவரை அன்பு செய்வதற்காக, அவருக்கு பணிவிடை செய்வதற்காக, என்னாலும் அவரோடு இருப்பதற்காக. இந்த உலகத்தில் மட்டும் கிடையாது, என்னாலும் அவரோடு இருப்பதற்காக. இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த கடவுளை சந்தித்தவரை, வேதனைப்பட்டவரை நாம் சந்திக்க வாய்ப்பு கிடையாது. பகிர்ந்து கொண்டார். அவருக்காக ஜெபிப்போம். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவரை விரும்பல, கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். கடவுள் யாருக்கெல்லாம் சாதாரணமாக குருக்கள் இருக்கிறார்கள், அது போல கன்னியர்கள் இருக்கிறார்கள். சாதாரண ஒரு பெண்மணியாக வீட்டிலே பிறந்த கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். நமக்கும் அந்த ஆசை இருக்க வேண்டும். நான் கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளை சந்திக்க வேண்டும், கடவுளோடு பேச வேண்டும். ஜெபிக்கும் போது கண்டிப்பாக கடவுள் நம்மோடும் பேசுவார். அதே கடவுள் அவங்கள மட்டும் அன்பு செய்யல, நாம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார். நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே நாமும் அதிகமாக மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும். என்ன நேர்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றியோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கத்தான் கடவுள் நமக்கு வெளிப்படுத்துவார். அவருக்காக ஏங்கி கொண்டு இருக்கும்போது நமக்கு வெளிப்படுத்துவார். துன்பங்கள் இருக்கும், கண்டிப்பாக துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. துன்பங்கள் வரும்போது கூட அதை தாங்குகின்ற சக்தியை இறைவன் நமக்கு கொடுப்பார். ஆகவே இந்த நல்ல நாளுக்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நேற்று லூக்கா அவருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். இன்று லூக்கா நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாட்களிலே லூக்காவும் ஜெபத்திற்காக முக்கியம் கொடுத்தார், பெண்களுக்கு முக்கியம் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் என்ற உறுப்பினார். நல்ல சமாரியன், காணாமல் போன பையன், அதை கடவுள் நமக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றார். மனம் திரும்பி அந்த மகன் வரும்போது கடவுள், அந்த தந்தை ஓடி செல்கிறார், அவரை கட்டிப்பிடிக்கின்றார், அரவணைக்கின்றார், முத்தமிடுகின்றார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார். நாம் அவரை நோக்கி வந்தாலே போதும், அவர் நம்மை நோக்கி விரைந்து வந்து நம்மை கட்டிப்பிடித்து முத்தமெடுத்து தம்மை அன்பை வெளிப்படுத்துகின்றார். அடிமையாக இல்லை, மீண்டும் மகனாக ஏற்றுக்கொள்கின்றார், மீண்டும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய கடவுள் இரக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கின்றார். அதுதான் நாம் வாழ நற்செய்தியாக நாம் வாழ வேண்டும். நற்செய்தி அறிவிப்பில் நம்முடைய வாழ்வே ஒரு நற்செய்தியாக இருக்க வேண்டும். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பெயர் வைத்து அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும் பேர் இருக்க சொன்னாங்களே, அவங்களுக்கு பேர் விமலா, ஜோஸ்பின், நம் அனைவருக்கும் பேர் இருக்கிறது.
பெயர் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயர். கடவுள் நம்ம இந்த காலை வேளையில இங்கே அழைத்திருக்கின்றார். அவரை அன்பை வெளிப்படுத்துவதற்காக, அந்த அன்பை பெற்று அனுபவித்து அந்த அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக நம்ம இங்கே அழைத்திருக்கின்றார். ஆகவே அந்த கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்றார், அன்பை வெளிப்படுத்துகின்றார். அதை உணர்ந்து வாழ வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு. ஆகவே இந்த அருமையான வேலையிலே அன்னைக்கும் நன்றி கூறுவோம். புனித அந்தோணி, எல்லா புனிதர்களும் கடவுளுடைய அன்பே எனக்கு போதும், அவருடைய அருளே எனக்கு போதும், கடவுளே எனக்கு போதும், அது எனக்கு போதும் என்று இருந்தார்கள். அவர்கள் புனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். நமக்கு இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும், அது வேண்டும் என்று வாழும்போது, ஆகவே பல முறை நாம் தூய ஆவியின் அவருடைய பேசுவதற்கு நாம் கேட்க வேண்டும். சொன்னாங்களே, பேயும் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கும், தூய ஆவியும் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கும். ரெண்டுமே பேசிகிட்டே இருப்பாங்க. நாம் எந்த பக்கம் யாரை ஜெபம் செய்யும் போது கடவுள் நமக்கு உதவி செய்வார். இறைவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார். ஆகவே நாம் அதிகமாக ஜெபிக்க ஆவியிலே நிலைத்திருக்கும் போது நாம் அவருடைய குரலை கேட்க முடியும். அவர் காட்டும் பாதையை நாம் பார்க்க முடியும், அந்த காட்டும் வழியிலே நாம் நடக்க முடியும். ஆகவே இந்த திருப்பலியிலே இறைவனுக்கு நாம் நன்றி கூறி, இறைவனுடைய வார்த்தைக்காக நன்றி கூறுவோம். அவர் தருகின்ற உணவிற்காக, அழியா உணவிற்காக நன்றி கூறுவோம். இயேசுவே, நாங்களும் அழியா உணவிலே பங்கெடுக்க வேண்டும், அழியா வாழ்விலே வாழ வேண்டும், பங்கெடுக்க வேண்டும், உம்மோடு எந்நாளும் இருக்க வேண்டும். நமக்காக அழகாக அருமையான ஜெபம் செய்தார்கள். பூசை முடியும் போது அந்த ஜெபத்தை நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாமும் ஜெபிக்க வேண்டும், அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இறைவனுடைய வல்லமை நம்மோடு நிறைந்திருக்கும் போது நாமும் ஆவியினால் நிரப்பப்பட்டு, நமக்கே தெரியாது என்ன வார்த்தைகள், கடவுள் வார்த்தைகளை கொடுப்பார், கடவுள் வல்லமையை கொடுப்பார், கடவுள் அந்த வார்த்தையை கொடுப்பார், என்ன ஜெபிக்க வேண்டும் என்று. ஆகவே நாமும் மனம் தளராமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இறை அன்புக்கு சாட்சிகளாக வாழ வேண்டும். மறைபரப்பு அந்த ஞாயிறு அன்று நாமும் நற்செய்தியை பிறருக்கு அறிவித்து வாழ வேண்டும், நல்ல மக்களாக வாழ வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், பிறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் இணைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியிலே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் தேவைகளை நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தந்தையினிடத்தில் ஒப்புக்கொடுப்போம். உலகளாவிய மறைபிறப்பு ஞாயிறாகிய என்று இரண்டாம் வாசகம் கூறுவது போல, மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்ல திருமறையை அறிக்கையிடுதலிலும் சான்று பகர்தலிலும் முதன்மையாய் விளங்குகிற எம் திருத்தந்தை லியோ, ஆயர் பெருமக்கள், குருகுலத்தார், துறவரத்தார் ஆகியோரும் அதே அழைத்தலில் பங்கு பெறுகிற பொதுநிலையினராகிய நாங்களும் உறுதியாய் பயணிக்க அருள் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். மோசே தம் கையை உயர்த்தியிருந்த போதெல்லாம் வெற்றியடைந்த இஸ்ராயலரின் அனுபவம் இறையருள் இல்லாமல் தீமை மீது வெற்றியும் நிலையான அமைதியும் சாத்தியமில்லை என்பதை உணர்த்துகிறது.
உலகாளும் தலைவர்களும் எம் நாட்டினை ஆள்வோரும் குடிமக்களாகிய நாங்களும் இறைவனை நாடுகிற இறை அரசுக்குரிய விழுமியங்களை பின்பற்றுகிற மனிதர்களாக விளங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறை வார்த்தையை அறிவி என தீமோத்தேயுவுக்கு திருத்துதர் பவுல் எழுதிய வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையின் இலக்காக கொண்டு மறைப்பணி தலங்களிலும் வேதபோதக நாடுகளிலும் துன்புறுத்தலும் வேதனைகளும் நிறைந்த இடங்களிலும் துணிவுடன் அருள் பணியாற்றும் குருக்கள், துறவியர் மற்றும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்கும் நீர்தாமே அரணும் கோட்டையுமாக இருந்து திடமும் பலமும் தந்திரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இஸ்ராயேலை காக்கின்றவர் கண்ணயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆண்டவரே எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார். போகும்போதும் வரும்போதும் இப்போதும் எப்போதும் காத்தருள்வார் என்கிற திருப்பாடல் வரிகளால் திடம் பெறுகிற நாங்கள் அனைவரும் இந்த யூபிலி ஆண்டில் மட்டுமல்லாது எம் வாழ்க்கை முழுவதுமே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக முன்னேற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எழுப்பியிருக்கின்ற எங்களுடைய கூக்குரல் உம்மிடம் வருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வை வழியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. சமத்துவ சகோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. சமத்துவ சகோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய்.
ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே அர்ச்சனை பூவாய் ஈசனும்பில் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை நேரங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனமு வந்து அளிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியோமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லாத சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு வழங்கினார். ஆகவே வானத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குபவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
திருப்பலியின் முக்கியமான நேரம். ஆவியினுடைய அபிஷேகத்தால் ஆண்டவர் இந்த அப்பத்திலும் ரசத்திலும் இறங்கி வருகிற நேரம். நமக்காக நொறுக்கப்பட்டவர், நமக்காக இறந்தவர், நமக்காக உயிர்த்தவர், நமக்காக விண்ணகம் சென்றவர் இதோ நமக்காக இப்பொழுது இறங்கி வருகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பதற்காக, மீட்பை கொடுப்பதற்காக இறங்கி வருகிறார். அவரிடத்திலே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் இந்நேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னி மரியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், புனித அந்தோணியார், புனித ஜான் போஸ்கோ மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும்
அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியை என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திர எங்கள் பாவங்களை வாராமல் உமது திராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின்
செம்மறியே எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியாருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இறை மக்களின் அன்பான கவனத்திற்கு பிற மதங்களை சார்ந்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் இங்கிருந்தால் தயவு செய்து நற்கருணையில் இந்த விருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என உங்களை அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறோம். நல்ல ஆயத்தம் செய்து தகுதியான உள்ளத்தோடு இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த விருந்திலே பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். வரும்பொழுது வரிசையில் வரணும். இது என்னமோ பொறிக்கடலை கொடுக்குற போல வந்து உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே
துன்பமெனும் வேளையில் அன்புடன் நினைக்கவே துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே துன்பமெனும் வேளையில் அன்புடன் நினைக்கவே துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே இறைவனே இயேசுவே இதயம் எழுந்தேவா நாதனே நேசனே பாசமாய் நீ வா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறே உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அமர்வோம். ஒரு சில நிமிடங்கள் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தியானம் மிக சிறப்பாக அமைவதற்கு இறைவன் அருள் புரிந்தார். அநேக பேர் உழைத்திருக்கிறார்கள், ஜெபித்திருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வாரம் திருவழிபாட்டு நிகழ்வுகள் திங்கட்கிழமை பரங்கிப்பேட்டை அருட்சகோதரிகள் இல்லத்திலே திருப்பலி நடைபெறும். செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல பெரியப்பட்ட ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். புதன்கிழமை காலை பெரியப்பட்ட ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். வியாழக்கிழமை காலை பெரியப்பட்ட ஆலயத்திலும் மாலை தச்சம்பாளையத்திலும் திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை பெரியப்பட்ட ஆலயத்திலும் மாலை மணிக்கொல்லையிலும் திருப்பலி நடைபெறும். சனிக்கிழமை மாலை திருப்பலி பெரியப்பட்ட ஆலயத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் ஆலயத்தை தூய்மை செய்பவர்கள் கார்மேல் மாதா அன்பியத்தை சார்ந்தவர்கள், அன்பிய வழிகாட்டிகளும் அன்பிய குடும்பங்களும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டு கொள்ளுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தியானம் சிறப்பாக நடைபெறுவதற்கு ஓர் இறைவன் நமக்கு அருள் கூர்ந்தார், தன்னுடைய அருள் வரங்களை பொழிந்திருக்கிறார். எனவே இறைவனுக்கு முதலில் நாம் நன்றி கூறுவோம். இரண்டாவதாக, இந்த தியானத்திற்காக அழைத்த பொழுது நான் வருகிறேன் என்று மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டார். சேலத்திலிருந்து இவ்வளோ தூரம் நமக்காக பயணம் செய்து வந்திருக்கின்றார். எனவே சகோதரி ஜோஸ்பின் விமலா மிகவும் மகிழ்ச்சியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஃபஸ்ட்டு சந்திப்பு கேட்ட உடனே ஒத்துக்கொண்டார். நோன்லாம் சொல்லவே இல்லை, கண்டிப்பாக வர ஃபாதர் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசுவினுடைய 5 காயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் வரமாக பெற்றிருக்கிறார்.
அவரை பார்த்த உடனே அந்த காயங்களை பார்த்த பொழுது என்னுடைய உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை இதுதான், நான் நம்புகிற இறைவன் இறந்த இறைவன் அல்ல, வாழுகிற இறைவன், உயிரோடு இருக்கிறார் அப்படின்றதுக்கு அந்த 5 காயங்கள் எனக்கு சாட்சியாக என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தியதாக நான் உணர்கிறேன். எனவே அதை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தான் அவரை கூப்பிட்டேன். அவரும் மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டார். அதற்கு இறைவன் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே அருட்சகோதரி அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவரோடு அவருடைய சபையில் இருக்கிற இன்னொரு சகோதரியும் வந்திருக்கிறாங்க. மிகவும் சுறுசுறுப்பாக எல்லா பணிகளையும் செய்யக்கூடியவர். எனவே அவருக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதேபோன்று இந்த தியானத்தை அனௌன்ஸ் பண்ண நாளிலிருந்து நம்முடைய டான் போஸ்கோவில் இருக்கின்ற அருட்தந்தை பாலசுவாமி அவர்கள், நானும் கண்டிப்பாக இந்த தியானத்தில் கலந்துக்கிறேன், நானும் வரேன், நானும் திருப்பலியில் கலந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நமக்காக ஜெபித்திருக்கிறார். எனவே அருட்தந்தை அவர்களுக்கும் நம்முடைய கரங்களை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இந்த தியானம் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும், மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, முதலில் ஜெப உதவி செய்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். இரண்டாவது பொருளாதார உதவி கொடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். மூன்றாவது உடல் உழைப்பு கொடுத்தவர்கள் எல்லாருமே இருக்கிறீங்க. எல்லார் பேரையும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எனவே 3 விதங்களில் ஜெப உதவி, பொருள் உதவி, உடல் உழைப்பு கொடுத்து இந்த அன்னதானம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உழைத்த ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றியை பங்கு தந்தை என்ற முறையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இறை மக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நாளைக்கு தீபாவளி, எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கடைக்கு போயிருக்கணும், எல்லாம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போயிருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னா இறைவன் மீது நீங்கள் கொண்டிருக்கின்ற அந்த ஏக்கம், அந்த ஆர்வம், அந்த நாட்டம் இதிலிருந்தே மிக சிறப்பாக தெளிவாக வெளிப்படுகிறது. எனவே இந்த தியானத்திலே கலந்து கொண்ட சிதம்பரம், கடலூரிலிருந்து வந்திருக்கின்ற இறை மக்கள், பிற ஊர்களிலிருந்து எருக்கூரிலிருந்து வந்திருக்கின்ற இறை மக்கள், தச்சம்பாளையம், மணிக்கொல்லை, கோபாலபுரம், பெரியப்பட்டு, மற்ற ஊர்களிலிருந்து வந்திருக்கின்ற இறை மக்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதேபோன்று இந்த அறநாள் தியானம் லைவாக டெலகாஸ்ட் பண்ணுறதுக்காக சகோதரன் சதீஷை அழைத்த பொழுது நான் வருகிறேன் ஃபாதர் என்று சொல்லி வந்து மரியா டிவியில் லைவாக போயிட்டுருக்கிறது. அவர் மிக உற்சாகமாக இதை நமக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே சகோதரன் சதீஷ் அவர்களுக்கு கரங்களை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இப்பொழுது திருப்பலி முடிந்தது. இறுதி பாடல் முடிந்தவுடனே உணவு தயாராக இருக்கிறது. இந்த உணவை இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் ஒத்துழைச்சிருக்கிறீங்க. இந்த உணவு பெறுவதிலும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல பெரிய எங்கள் அன்பிட்டாய் மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேரும் ஆதரை தேற்றி காத்திடும் முந்தன் அருவரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பிட்டாய் மரி என்று முந்தன் புகழை பாடுவோம். தேரும் ஆதரை தேற்றி காத்திடும் முந்தன் அருவரங்கள் என்று தேடினோம்.
வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்த உந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்து உந்தன் பாதத்தில் சகாய தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் நல்வரங்கள் என்று தேடினோம். உந்தன் நல்வரங்கள் என்று தேடினோம்.